Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஐஆர் சென்சாரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட் வாட்டர் டிஸ்பென்சர் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் பின்னில் லேர்ன் பண்ண எல்லா கான்செப்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்காண்டி நான் 2 ஐஆர் சென்சார் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆர்டினோ யூனோ எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட்கான பிரெயின். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட சென்சார்ஸ் அப்புறம் வாட்டர் பம்ப் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நான் ஒரு சப்மர்சிபிள் வாட்டர் பம்ப் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பம்ப் நம்மளே ஹோம்மேடாக மேக் பண்ணது தான். இதோட மேக்கிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக ஒரு புஷ் பட்டன் சுவிட்ச் எடுத்திருக்கேன். இது நம்மளுடைய ஹோல் ஆட்டோமேஷன் சிஸ்டத்தையே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரிலே மாடல். இந்த ரிலே மாடலை யூஸ் பண்ணி வாட்டர் பம்போட ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதை ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இது ஆன் ஆஃப் ஆகிடும். மேக்கிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது 2 3.7 லித்தியம் அயன் பேட்டரி. இதை ஹோல்டரில் போட்டு எடுத்திருக்கேன். இது சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கு. இதோட அவுட்புட் வோல்டேஜ் 7.something வோல்டேஜ் வரும். அப்புறம் ஒரு ஆர்டினோ யூனோக்கான கேபிள். நெக்ஸ்ட்டாக நம்மளோட எல்லா ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி கார்போர்டில் ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்த வாட்டர் பம்புக்கான அந்த டியூப் வைக்க போகிறோம். நம்ம 2 ஐஆர் சென்சார் யூஸ் பண்ண போகிறதுனால சைடில் ஒரு ஐஆர் சென்சார் வைக்க போகிறோம். அந்த சென்சாருக்கான 2 ஹோல் போட்டு அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஐஆர் சென்சார் நம்ம ஹோம்மேடாக மேக் பண்ணது தான். இதோட மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த ஐஆர் சென்சரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம மேக் பண்ண ஐஆர் சென்சரோட அவுட்புட் டிஜிட்டல் ஃபார்மில் இருக்கும். ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா லோன் சிக்னல் கொடுக்கும். ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணல அப்படின்னா ஹைன் சிக்னல் கொடுக்கும். நம்ம இன்னொரு ஐஆர் சென்சரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி 2 ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டாக அந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹோல் போட்டுக்கிட்டேன். இந்த ஐஆர் சென்சாருக்கு கொஞ்சம் சைடில் இருக்க மாதிரி பார்க்கணும். அதுக்காண்டி ஓரமாக ஐஆர் சென்சாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதா. இதில் ஃபஸ்ட்டு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒயரை சால்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புஷ் பட்டனில் ஒரு வாஷரும் அப்புறம் ஒரு நட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த கார்போர்டில் ஹோல் போட்டிருக்க இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பட்டனை பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதோட ஒயர் அந்த மாதிரி பேக் சைடில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு ஐஆர் சென்சாராக நம்ம ஹோல் போட்டிருக்க இடத்துல அப்படியே க்ளூ வச்சு ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸுமே இந்த பேஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட பிரெயினான ஆர்டினோ யூனோவை கனெக்ட் பண்ணணும். அதுக்காண்டி டபுள் சைட் டேப் எடுத்துருக்கேன். இதோட ஒரு எண்டை ஆர்டினோட பேக் சைடில் ஒட்டிட்டு அதை அப்படி அந்த பாக்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். உங்களோட வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஆர்டினோவை உங்கள் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டுங்க. ஒருவேளை 743 அப்புறம் ஹாட் க்ளூ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான பவர்ஃபுல்லான க்ளூஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்க்கு இந்த ஆர்டினோ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிமூவ் பண்ணும்போது பேக் சைடில் இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி டேமேஜ் ஆயிரும். அதனால் நமக்கு ஆர்டினோ ஃபெயிலியர் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சென்சாரோட கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சென்சாருக்கான பவர் சப்ளை. இப்போ நம்ம மேக் பண்ண அந்த ஐஆர் சென்சார்லேருந்து விசிசி கிரவுண்டுன்னு 2 ஒயர் எடுத்திருக்கேன். அந்த பிளாக் கலர் கிரவுண்டு, ஒயிட் கலர் விசிசி. அதை நான் எங்கே கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்டினோட D12 அப்படிங்கிற பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதனால் இதை D12 கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஆர்டினோ யூனோவில் 5 வோல்ட்டுங்கிற பின் ஒன்று தான் இருக்குது. நம்ம 2 சென்சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு விசிசிக்காண்டி 12th பின்னில் 5 வோல்ட் வர மாதிரி நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த 12th பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு 4 காமன் கிரவுண்ட் வேணும். ஆர்டினோவில் மொத்தம் 3 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கிரவுண்டில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 3 ஒயரை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 சென்சார் 5 சென்சார் அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த ஐஆர் சென்சாருக்கான பவர் சப்ளை விசிசி கிரவுண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் இருக்க அந்த ஐஆர் சென்சாருக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்காண்டி இந்த ப்ளூ கலர் விசிசி, அந்த வயலட் கலர் கிரவுண்டு, அப்புறம் ஒயிட் கலர் அவுட்புட்டு. இந்த ஐஆர் சென்சரோட விசிசி பின்னை 5 வோல்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் கிரவுண்டு அந்த 5 வோல்ட் பின் பக்கத்தில் 2 கிரவுண்ட் இருக்கும். அதில் ஒரு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐஆர் சென்சரோட அவுட்புட்டை D2ங்கிற பின்னில் ஆர்டினோட டிஜிட்டல் பின் D2ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பேக் சைடில் இருக்க ஐஆர் சென்சரோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ புஷ் பட்டனோட ஒரு எண்டை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணோம். அதனால் ஆர்டினோட ஒரு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஐஆர் சென்சரோட அவுட்புட்டை கனெக்ட் பண்ணோம்ல அந்த அவுட்புட் எடுத்து D3ங்கிற பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ நம்மளோட 2 ஐஆர் சென்சாருக்கான பவர் சப்ளை அப்புறம் அதோட அவுட்புட்டை ஆர்டினோக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டனுடைய இன்புட்டை கொடுக்கணும். அதுக்காக பட்டன்லேருந்து வர இன்னொரு எண்டை ஆர்டினோட D4 அப்படிங்கிற பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பட்டனோட ஒரு எண்டை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷன்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரிலே மாடல் எடுத்திருக்கேன். இந்த ரிலே மாடல் நம்மளே ஹோம்மேடாக மேக் பண்ணது. இதை மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு 30 rupees தான். இதோட மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிலே மாடலில் எப்படி வாட்டர் பம்பை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காண்டி வாட்டர் பம்போட அவுட்லெட்டுக்காண்டி ஒரு டியூபை கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாட்டர் பம்பை இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாட்டர் பம்ப் எடுத்துக்கிட்டு இந்த வாட்டர் பம்பில் பேக் சைடில் 2 ஒயர் வரும். இந்த 2 ஒயரில் ஒரு எண்டை பேட்டரியோட டைரெக்டாக நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடணும்.
இன்னொரு எண்டை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணாமல் அதை ரிலே வழியாக கனெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாட்டர் பம்புக்கு செப்பரேட்டாக பவர் சப்ளை கொடுக்கக்காண்டி ஒரு 7.something வோல்ட் இருக்க மாதிரி பேட்டரி எடுத்திருக்கேன். இந்த பேட்டரியோட நெகட்டிவை டேரெக்டாக வாட்டர் பம்போட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வாட்டர் ஃப்ளோ எந்த சைடு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் பம்பை தண்ணியில் வச்சு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். இப்போ நான் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது வாட்டர் பம்போட பாசிட்டிவை ரிலேயில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக வச்சு பாருங்கள். இப்போ வாட்டர் பம்ப் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ரிலேயில் கனெக்ட் பண்ண போகிறோம். ரிலேயில் ஒரு 3 டெர்மினல் இருக்கும். காமன், NO, NC அப்படின்ட்டு. காமன் அப்படிங்கிற பின்னில் பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்க்ரூவை அப்படியே டைட் பண்ணிக்கிறதா, இல்லைனா லூஸ் கனெக்ஷன் ஆகி நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதனால் டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் NO, NC எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வாட்டர் பம்போட பாசிட்டிவை ரிலேவோட ஒரு எண்டில் வைங்க. அந்த மாதிரி வைக்கும்போது ரிலே ஆன் ஆகுச்சு அப்படின்னா NC பின்னு. NC பின்னா நார்மலி க்ளோஸ்ட் பின். நீங்கள் நார்மலி ஓப்பன் பின்னில் தான் கனெக்ட் பண்ணணும். அது வந்து பவர் சப்ளை கொடுத்தா மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். NC பின்னுக்கு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வாட்டர் பம்ப் சைடில் பண்ண வேண்டிய கனெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் பம்போட அவுட்லெட் பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த அவுட்லெட்டோட எந்த லீக்கேஜும் இல்லாமல் நீட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ரிலே மாடலுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். நம்ம எடுத்துருக்கிறது 5 வோல்ட் ரிலே மாடல். அதனால் இதில் C டைப்பில் ஃபீமேல் போர்ட் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மொபைல் சார்ஜரில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி மாடலில் பவர் பண்ணிக்கிறது தான். அப்புறம் இந்த ரிலே மாடலில் நம்ம பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ண அந்த கிரவுண்டில் இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணி அதை ஆர்டினோட கிரவுண்டோட கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். அதனால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டினோட D5ங்கிற பின்லேருந்து ரிலே மாடலுக்கு 5 வோல்ட் சப்ளை வந்துடும். சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறதுக்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். ஒருவேளை நம்ம ரிலேக்கான பவரை ஆர்டினோலேருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கிரவுண்ட் ஆயிரும். ஆர்டினோலேருந்து ஆல்ரெடி 2 சென்சாருக்கான பவர் சப்ளை எடுத்திருப்போம். இதை ஓவர்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் செப்பரேட்டாக ஒரு 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி C டைப் ஃபீமேல் போர்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு 5 வோல்ட் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி இதுக்கு பவர் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்மோஸ்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பேக் சைடில் இருக்க கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கான ப்ரோக்ராம் எல்லாமே நான் ரைட் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டதுனால ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுக்கான ப்ரோக்ராம் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே கிளியராக புரியும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஆர்டினோக்கு ஃபிட் பண்ணியிருக்க ப்ரோக்ராமில் 2 சென்சார்லையுமே டிடெக்ட் ஆனால் மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ ஆகணும் அப்படின்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு சென்சார் டாப்பில் இருக்குது, இன்னொன்று பாட்டமில் இருக்குது. இந்த 2லையும் டிடெக்ட் ஆனால் மட்டும்தான் வாட்டர் ஃப்ளோ நடக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு சென்சாரில் டிடெக்ட் ஆனாலும் வாட்டர் ஃப்ளோ இருக்காது. எதுக்காக இந்த வாட்டர் டிஸ்பென்சரில் 2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம ரியல் வேர்ல்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை நான் அந்த டாப்பில் இருக்க சென்சாரை மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஹியூமன் வந்து நின்னாலே அது சம்டைம்ஸ் டிடெக்ட் பண்ணி வாட்டர் ஃப்ளோ பண்ணிடும். எந்த கிளாஸ் எதுவுமே இல்லாமல். அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் கிளாஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காண்டி கீழே இன்னொரு சென்சார் வச்சுருக்கோம். இந்த 2 சென்சார்லையும் டிடெக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆர்டினோ எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்டினோவில் இருக்க அன்லாக் பின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு எப்படி ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.